நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்கப்பா. இந்த லட்டு சிங்கோட செக்கிங்ல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. ஹலோ ஹலோ பிரதர், உங்க டிரைவிங் லைசன்ஸ கொஞ்சம் காட்டுங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா நீங்க ஜெயிலுக்கு டூர் வர மாதிரி இருக்கும். இங்க செக்கிங் நடக்குதா? இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. ஓ அடடடடடா, நிறுத்து, வண்டியை நிறுத்து. ஏய் ஏய், ஒன்னதான் நிறுத்து. எல்லாரும் ஓடி அவனை பிடிக்க போங்க. சிவா, ரேவா, அந்த இடத்துக்கு இப்பவே வந்துரு. சரியா? நான் என்னோட ஜிபிஆர்எஸ் ஆன்ல தான் வச்சிருக்கேன். நீ அதை ஃபாலோ பண்ணி வந்துரு. ஓகே சிவா, நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப சிவாக்கு உதவி பண்ண போறோம். ஓகே ரேவா, லெட்ஸ் கோ. சைக்கிள் கேப்ல தப்பிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சு வந்தேன். லட்டு சிங் இன்னைக்கு என்ன பிடிச்சிடலான்னு ஃபுல் பிளானோட வந்திருந்தான். ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். நீங்க இன்னும் தப்பிக்கல அங்கிள். இப்பதான் இந்த விளையாட்டே ஆரம்பமா இருக்கு. அட, நீ எதுக்கு இங்க வந்த? நீ யாரு சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். சரி சொல்லுங்க, நீங்களாம் இங்க எப்படி வந்தீங்க? நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எங்க சிவாவோட ரோபோட் பீ பண்ண வேலை. அத வச்சு எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ரோபோட்டிக் பீ. இது வரைக்கும் யாராலையும் இந்த இன்வென்டரை கண்டுபிடிக்கவே முடியல. மிஸ்டர் இன்வென்டர், இனிமே நீ எந்த இன்வென்டர் பண்ணணும்னாலும் லாக்அப்ல வந்து பண்ணு. அப்படியே இன்வெஸ்டிகேஷனையும் நாங்க லாக்அப் குள்ளேயே முடிச்சிருவோம். என்ன ஒரு சின்ன பையன், அதுவும் ஒரு ரோபோட்டிக் பீய வச்சு புடிச்சிட்டானே. அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். அந்த ஈ என்ன பண்ணணும் நான் காட்டுறேன். லட்டு சிங், நீ ஈயால சட்னி ஆக போற பாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது பெரிய தப்பு. எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? நல்ல மனுஷனா தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் அம்மா அப்பா சொன்னதை கேட்கவே இல்ல. இன்னைக்கு நான் அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், எனக்காக ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட அப்பா அம்மாவோட போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்து தர சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன தண்டனை கிடைச்சாலும் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. அடடடடடடடா, நான் உங்க போட்டோவை எடுத்துட்டு வர சொல்றேன். உன்னோட வேதனை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. கான்ஸ்டபிளே, போ, இந்த ஆளோட வீட்டுக்கு போய் இவங்க அம்மா அப்பா போட்டோவை எடுத்துக்கிட்டு வா. போ, உடனே போ. தேங்க்யூ சோ மச் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு. சார், கொண்டு வந்துட்டேன் சார், கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க புடிங்க. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு நேரம் வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்க. அப்பா அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அட, பாஸ் போன் பண்றாரு. ஹலோ பாஸ், என்னோட புது பிளான கேளுங்க. ஓகே பாஸ். என்னோட ரோபோட்டிக் ஈய உருவாக்கிட்டேன். அதோட வேலையையும் ஆரம்பிச்சிட்டேன்.
லட்டு சிங் சார், போட்டோல மன்னிப்பு கேட்டது பத்தல. நான் அவங்கள நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கிளம்புறேன். ஓகே சரி, அவங்கள நான் விசாரிச்சதா சொல்லு. என்ன ஆஹம். அட நீ எப்படி நீ வெளியில வந்த? பாய். கான்ஸ்டபிள் அவனை புடி. அவன் தப்பிக்க கூடாது. உடனே சிவா கூப்பிடுறேன். சிவா அடிபட்டுருச்சே. நீ என்ன பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, சாரி பாஸ். ஹேய் சின்ன பையா, நீ திரும்ப வந்துட்டியா? உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? ப்ராப்ளமே நீங்க தான் அங்கிள். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, பையனை மட்டும் சொல்லாதீங்க. சின்ன பையன்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா, என்னோட பேரு சிவா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த சின்ன பையனை புடிச்சு அடிங்க போங்க. சிவா நீ பயப்படாத, நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன். கண்ணு 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 கூசுது சொன்னா கேளு. இன்ஸ்பெக்டர் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். வாங்க நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். வாங்க வாங்க. லட்டு சிங் அங்கிள் எழுந்துருங்க. லட்டு சிங் அங்கிள் எழுந்துருங்க. இங்க இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, இருந்தாலும் ஏன் எனக்கு கண்ணு தெரியல? காம் டவுன் லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இந்தாங்க தாத்தா. அடைங்க, இந்த தொல்லை கொடுக்குற எங்க இருந்துப்பா வந்துச்சு? ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்குது. பீம் சிங், அந்த கொசு அடிக்கிற பேட்டை எடுத்துட்டு வாயாங்க. சார் வாங்க. எங்க போற? யாரு? அடடா லட்டு சிங்க, என்ன ஆச்சு உங்க கண்ணுக்கு? என்ன ஆச்சு? அதான் தாத்தா, ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்டை பார்த்ததால இப்ப என்னால கண்ணவே திறக்க முடியல தாத்தா. அதனாலதான் இப்ப நான் என் கண்ணை கட்டி வச்சிருக்கேன். லட்டு சிங் சார், அசையாதீங்க அசையாதீங்க. பசங்களா, ஈ எப்படி இருக்க பாத்தீங்கல்ல? பாருங்க என் ஈயோட டேலண்ட். வேண்டாம், அடிக்காத, வலிக்குது.
வலிக்குது. கண்ணை கட்டி இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? இந்த பொழக்கிற வேண்டாம், விட்டுரு. ஐயா, உன்னை ஈ அடிக்க சொன்னா நீ எண்ணெய போட்டு பொழக்கிறியேப்பா. சிவா, இன்னைக்கு பழங்காலத்து சிலைகளோட எக்ஸிபிஷன் இருக்கு. நாமளும் அங்க போகணும் சிவா. டைம் ஆச்சு, சீக்கிரமா வா போலாம். சூப்பர் ஐடியா, நாம எல்லாரும் போலாம். சிவா, நேத்து ஏதோ ஒரு ஈ வந்து உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுச்சுன்னு சொன்னியப்பா. அந்த தொல்லை பண்ற ஈ எங்க இருந்து தான் வந்துச்சுன்னே தெரியல. அது ஏன் திரும்ப திரும்ப என் பின்னாடியே வந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. அந்த ஈயால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. யூடி, அது அசையாதப்பா, அசையாத. ஈ அடிச்சேன்பா. இது ஒருவேளை அந்த ஈயா கூட இருக்கலாம்ல. ஆனா அந்த ஈ இங்க எப்படி வரும் சிவா? ஒருவேளை அந்த ஈ உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துச்சோ என்னமோ. யுடி, இது உன்னோட டான்பா, அசையாம நில்லு. லட்டு சிங் சார், இப்ப அந்த ஈ உங்க மூக்குல தான் உட்கார்ந்திருக்கு. போதும், நான் வாங்கிட்டேன். எவ்வளவோ வாங்கி வீங்கியாச்சு, நான் போறேன். ஈ அடிக்கிறேன்னு என்ன போட்டு பொழக்காதீங்க. இங்க இருக்கிற ஆன்டி ஸ்டாச்சுவை விட இத வாங்க வந்தவங்க தான் நிறைய பேரு இங்க இருக்காங்க. அதனால குலுக்கல் முறையில தான் ஆளுங்களை தேர்ந்தெடுப்போம். இந்த குலுக்கல்ல யாரோட பேர் வருதோ அவங்களுக்கு தான் ஸ்டாச்சுவை நாங்க விற்போம். ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சுக்கும் ஒரே பிரைஸ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாட்டரிய சிவா தான் எடுக்க போறான். ஏய், இந்த தொல்லை பண்ற ஈ இங்கேயும் வந்துருச்சா? சிவா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இந்த தொல்லையை கொடுக்கிற ஈய நான் பாத்துக்கிறேன். அப்படியே நிலை. ஆகா, தெரியாம ஸ்டாச்சு மேல கை பட்டுருச்சு. எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு விழுது. யாராவது சீக்கிரம் வந்து உடனே இந்த ஸ்டாச்சுவை பிடிங்க. விழுந்ததுன்னா போயிடுமே. இது என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு? இந்த ஈ மூக்குல வந்து உட்கார்ந்துருச்சா? அச்சோ அச்சோ அச்சோ, இத கீழே விட்டுட்டேன். அடடா, இந்த ஸ்டாச்சு விழுது, யாராவது பிடிங்க. என்னையே லாக்அப் குள்ள போடுறீங்க? உங்க யாரையும் நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இங்க இப்ப பெரிய லாஸ் ஆயிருக்கு. இந்த லாஸ் எல்லாம் யாரால ஏற்பட்டுச்சோ அவங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். லட்டு சிங் அங்கிள், அது ஒரு சாதாரண ஈயே கிடையாது. அது காலையில இருந்தே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஈயை என்ன பண்றது? எங்க ஊர்ல எப்பெல்லாம் ஈயோட தொல்லை அதிகமாகுதோ அப்பெல்லாம் வெள்ளத்தை வச்சு எல்லா ஈக்களையும் பிடிச்சிடுவோம். ஈ வந்து மேல உட்காருமா, அப்படியே ஓட்டிக்கும். அடிங்க பாதி, உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கா இல்லையா? அட இருப்பா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. அடடா ஆதி, நீ ஈய பிடிக்க ரொம்ப சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. நீ நிஜமா கிரேட். ஆமா ஆதி, ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்திருக்க. ஆனா வெறும் வெள்ளத்தை வச்சு இந்த ஈய எப்படி பிடிக்கிறது? இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஈயாச்சு சிவா. அது உண்மையான ஈயே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அது கண்டிப்பா மெட்டல் ஈயா தான் இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட ரோபோட் பீயும் இருக்கும். அதனால நம்ம மேக்னெட்டை வச்சு அதை கண்டிப்பா பிடிச்சிடலாம். எஸ், குட் ஐடியா. பாத்தீங்கல்ல, நான் கொடுத்தது எவ்வளவு பெரிய ஐடியான்னு. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி தெரிஞ்சுக்கோ.
நான் அதை வெளிய மட்டும் காட்டிக்க மாட்டேன். இப்போ இத என்ன பண்றேன்னு பாரு. சிவா, ஹேண்ட்பேர் ஆட்டிராத. இத நான் அப்படியே நசுக்கிடுறேன். தப்பிச்சிருச்சு. என்ன சிவா, இந்த ஈ தப்பிச்சு போச்சு. நான் தான் அதை இப்ப தப்பிக்க விட்டனே. என்னோட ரோபோட் பி அதை இப்ப ஃபாலோ பண்ணும். அந்த ஈயோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. நம்மள யாரு தொல்லை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஈல ஆன்டி மேக்னெட்டிக் டிவைஸ் வைக்கணும். சிவா இத மேக்னெட்டிக் வச்சு பிடிக்கணும்னு நினைச்சாலும் அவன் பிடிக்க கூடாது. சோ இப்பவே நான் இதுல மேக்னெட்டிக் டிவைஸ் வச்சிடுறேன். அதுக்கெல்லாம் தேவையே இல்ல அங்கிள். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஈ தேவையே படாது. ஏன்னா நானே இங்க வந்துட்டேன்ல. சின்ன பையா, நீ மறுபடியும் வந்துட்டியா? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அங்கிள், பையன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு. ஆ, என்ன பாஸ் நீங்க இவனை ஏன் சின்ன பையன் சொன்னீங்க? இப்போ உங்களை புரட்டி எடுக்க போறான் பாருங்க. பயந்தாங்கோலிங்களா, அவனை அடிங்க. அவனை விடக்கூடாது. ஏய், ஏய், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். போதும். இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். லட்டு சிங் சார், என்ன ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. உன்னை நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு நிறைய ஈ இருக்கிற ஜெயிலுக்கா பார்த்து கூட்டிட்டு போய் விடுறேன் பாரு. ஜாலியா ஈயோட பேசிக்கிட்டு என்ன கைத்தட்டி ஜாலியா இருக்க போல இருக்கு.